கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஈரோட்டுக்கு முதல் முறையாக விஜய் அவர்கள் பேச வந்திருக்கிறார். ஈரோட்டிலிருந்து கரூர் என்பது வெறுமனே 1 மணி நேரம் பயணம் தான். ஆனா கரூருக்கு போகல, ஈரோட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற விமர்சனம் இருக்கிறது. அந்த கூட்டத்துல செங்கோட்டையன் அவர்கள் முதல் முறையாக கட்சியில இணைந்து ஏற்படுத்திய முதல் கூட்டம். அந்த கூட்டத்துல விஜய் அவர்கள் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். முதல்ல அந்த விஜயுடைய பேச்சு எப்படி பார்க்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கை, நயினார் நாகேந்திரனுடைய அறிக்கை, இவை இரண்டையும் கலந்து ஒரு மேடை பேச்சை இன்றைக்கு விஜய் பேசியிருக்கிறார். விஜய் இடத்திலே புதிய செய்திகள் எதுவுமே இல்லை. கடந்த 2 மாத காலமாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கைகளாக கொடுத்தவைகளை தொகுத்து, கடந்த 1.5 மாத காலமாக நயினார் நாகேந்திரன் எவற்றையெல்லாம் ஊடகங்களின் முன்னால் பேசினாரோ அவற்றை தொகுத்து ஒரு மேடை பேச்சை பேசியிருக்கிறார். வழக்கமான திமுக எதிர்ப்பாளர்கள் பேசுகிற செய்திதான். தீய சக்தி என்றால் எந்த வகையில் தீய சக்தி என்று நீங்கள் பேச வேண்டும். அதுல ரொம்ப குறிப்பா, நீங்கள் ஒருவரை வாழ்த்துகிற போது, ஆதரிக்கிற போது அவர்கள் குறித்த நெடிய விளக்கத்தை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒருவரை எதிர்க்கிறீங்கன்னு சொன்னா எதன் பொருட்டு எதிர்க்கிறீர்கள் என்கிற செய்தியை நீங்க சொல்லி ஆகணும். இப்ப தீய சக்தி என்றால் எதில் அவர்கள் தீய சக்தி? மாநில நலனில் தீய சக்தியா? மதச்சார்பின்மையை பாதுகாப்பதில் தீய சக்தியா? இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாத்ததில் தீய சக்தியா? குறிப்பாக மாநில சுயாட்சி பேசியதில் தீய சக்தியா? அல்லது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் தீய சக்தியா? நீங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாடு இந்த அளவுக்கு அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், இவற்றில் 70 விழுக்காடு பங்களிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடையது என்பதுதான் புள்ளி விவரங்கள் நமக்கு தருகிற செய்தி. அதனால நீங்க பேசுனா புள்ளி விவரங்களின் அடிப்படையில பேசுறீங்க. நீங்க தான் பேப்பரை வச்சு 3 தடவை ஸ்ட்ரக் ஆகி 4வது தடவை தானே எடுத்து கட்டி பேசுறீங்க. அந்த பேப்பர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ண சொல்லுங்க. திமுக எந்த துறையில என்ன தவறு செஞ்சிருக்கு, திமுக ஆட்சியில் இருந்த போதெல்லாம் என்ன பிரச்சனை வந்திருக்கு, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆயிருக்கு. இவர் பீகார், உத்தரப்பிரதேசத்துக்கு எல்லாம் போயிருக்கிறாரா? அப்படிப்பட்ட மாநிலங்கள்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பாக உணரப்படுகிற மாநிலத்தில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்கிற செய்தியாவது அவருக்கு தெரியுமா? அப்போ இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கிறப்ப நீங்க ஒரே வார்த்தை தீய சக்தினா, சார் இப்ப அவர் எந்த பாயிண்ட்ல நிக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதிமுகவுக்கு கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணும் கிடையாது. அத ரொம்ப லாவகமாக எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, அவருக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு தானே திராவிட முன்னேற்ற கழகத்துல. அந்த அரசியல் அனுபவத்தின் வாயிலாக அவர் உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்கும் போது அண்ணாயிசம்னு சொல்லி முடிச்சுட்டார். அண்ணாயிசம் என்றால் என்ன என்பதற்கு கூட அவர் விளக்கம் கொடுக்கல. என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன தத்துவம்னு சொல்லல. ஆனா அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அதிமுகவினுடைய அடிப்படை தத்துவம். அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அந்த தொண்டர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போனார் அம்மையார் ஜெயலலிதா. இப்ப அத எடப்பாடி பழனிசாமி முடியாத நிலையில, அந்த கட்சி பிளவுண்டு போயிருக்கிற நிலையில அந்த வேலையை செய்யறதுக்கு நான் வந்திருக்கிறேன்ற இண்டிகேஷன் தான் இன்னைக்கு அவரு ஈரோட்ல நின்று விஜய் கொடுத்திருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுலதான் ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இப்ப விஜய்க்கு 2 எதிரிகள். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அரசியல் எதிரி தீய சக்தி என்று சொல்பவர் கொள்கை எதிரி தீய சக்தி என்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை. கொள்கை எதிரி தீய சக்தின்னு சொல்றதை தாண்டி கொள்கை எதிரி பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசவே இல்லையே. ஒரே ஒரு வார்த்தை. ஏதாவது இப்ப மாநில அரசு குறித்து இவ்வளவு விமர்சனத்தை வச்சிருக்கீங்கல்ல, இப்ப நெல்லினுடைய ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்தணும்ன்றது அண்மையில தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்த கோரிக்கை. டெல்டா மாவட்டத்துல கொள்முதல் செய்யப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஈரப்பதம் அதிகரிச்சு போச்சு. அப்ப ஈரப்பதம் அதிகரிச்ச நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது. கொள்முதல் செய்யாம போனதுக்கு காலதாமதம் மாதிரி நெல்களை கொடுத்ததுல ஒன்றிய அரசினுடைய மெத்தன போக்கு தான்றத வெளிப்படையாகவே முதலமைச்சர் சுட்டி காட்டிட்டாரு. விவசாய சங்கங்களும் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டாங்க. எங்க டெல்டா பகுதிகளில் பல போராட்டங்கள் நடந்துருச்சு. இவ்வளவுக்கு பிறகும் ஒன்றிய அரசினுடைய ஆய்வு குழு இங்க ஆய்வு நடத்தி அவர்களும் சொல்றாங்க, ஆமா ஈரப்பதத்தை உயர்த்தணும், 22% உயர்த்துறதுல தப்பு இல்லை, நாங்க விவசாயிகளை கேட்டோம்னு சொல்லி அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு 22% உயர்த்தலையே சார், 17%-லேயே தானே சார் அந்த நெல்லினுடைய ஈரப்பதத்தை வச்சிருந்தாங்க. இது குறித்து ஒரு வார்த்தை பேசுறீங்களா? இது அண்மையில் நடந்திருக்கிற பிரச்சனை, இப்போ நடந்திருக்கிற பிரச்சனை. சரி, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு ஆதார சுருதியாக இருந்தவர் இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி. அந்த மகாத்மா காந்தியின் பெயரால் 2004ல ஊரக வேலை திட்டம், அந்த 100 நாள் வேலை திட்டம்னு பேர் அதுக்கு. அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு படிப்படியாக நிதியை குறைச்சிட்டாங்க.
இன்னைக்கு அந்த நிதியை குறைச்சது மட்டும் இல்லாம அந்த திட்டத்தினுடைய பேரை மாத்துறாங்க. 100 நாள் கொடுக்க வேண்டிய வேலையை இங்க 40 நாள் தான் கொடுக்க முடியுது. அதுவும் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை படிப்படியாக குறைச்சிட்டே வந்திருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 63 விழுக்காடு நிதியை குறைச்சிருக்கிறாங்கிற குற்றச்சாட்டை எல்லாரும் வைக்கிறாங்க. நேற்றைக்கு நாடாளுமன்றமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஒரு வார்த்தை நீங்க பேசலையே. விளிம்பு நிலை மக்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்க. நேற்றைக்கு அழகா சொன்னாங்களே அக்கா கனிமொழி நாடாளுமன்றத்துல, இது ஏழைகளினுடைய வயிற்றில் அடிக்கிற வேலையை இந்த அரசு செய்யுதுன்னு சொன்னாங்களே. நீங்க ஒரு வார்த்தை இன்னைக்கு பேசுனீங்களா? அதிலும் குறிப்பா ஈரோடு சுற்று வட்டார பகுதிகளில் தான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற விவசாய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை கூடுதல். அப்ப ஈரோடு பகுதிக்குள்ள நின்றுகிட்டு நீங்க அந்த 100 நாள் வேலை திட்டம் குறித்து கூட ஒரு வார்த்தை பேசலாம். அப்ப ஒன்றிய அரசை எந்த விதத்திலும் எதிர்ப்பதற்கு நீங்கள் தயாராக இல்ல. ஒன்றிய அரசு குறித்து ஒரு விமர்சனத்தை கூட நீங்க வைக்கிறதுக்கு தயாராக இல்ல அப்படிங்கிற செய்தியை நீங்க வெளிப்படுத்திட்டீங்க. ஒன்றிய அரசின் மீது பெயரை சொல்லல, குற்றச்சாட்டு வைக்கலன்றீங்க. ஆனா அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, தொழில்களை நசுக்கிற மாதிரி பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மீது நீங்களா மாடர்ன் சொல்லிக்கிறீங்க. வெக்கம் இல்லையா, கூச்சம் இல்லையான்றாரு. இந்த பீக் ஹவர் சார்ஜஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? இந்த பீக் ஹவர் சார்ஜஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஒன்றிய அரசா மாநில அரசா? இதை யார் நோக்கி நீங்க இந்த கேள்வி எழுப்பணும்? முதல்ல உங்களுக்கு அடிப்படை புரிதலே இல்ல. பீக் ஹவர் சார்ஜஸ் பத்தி பேசுற நீங்க, பீக் ஹவர் சார்ஜஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு பீக் ஹவர் சார்ஜஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது கூடாதுன்னு எதிர்த்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நீங்க மனதில் வச்சுக்கோங்க. அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே இப்படி ஒரு ப்ரொபோசல் வருதுன்றப்ப எதிர்த்தாரு. அவர் அறிக்கை கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, இது குறித்து நெடிய விளக்கத்தை ஒன்றிய அரசுக்கு அன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசல இது பத்தி. இப்ப பீக் ஹவர் சார்ஜஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு முதலமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் எதிர்த்தாரு. இப்ப வரைக்கும் பீக் ஹவர் சார்ஜஸ் இருக்கக்கூடாதுன்றதுதான் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு. ஆனா நீங்க தமிழ்நாடு அரசை நோக்கியே குறை சொல்றீங்க அப்படின்னா, அதுதான் நான் தான் சொல்றேன் இல்லையா, எம்ஜிஆர் எந்த சித்தாந்தத்தோடு வந்தாரோ திமுக எதிர்ப்புன்னு, ஜெயலலிதா எந்த சித்தாந்தத்தை வார்த்தெடுத்தாரோ திமுக எதிர்ப்புன்னு, அதே சித்தாந்தத்தை தான் இவரும் கடைபிடிக்கிறார். இவர் அதிமுகவுக்கு வேட்டு வைக்கிற வேலையை செய்யறாரு. அதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அஜெண்டா. இவருக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. திமுக எதிர்ப்பு மட்டும்தான். திமுக எதிர்ப்பை சொல்லியே இயக்கம் கட்டி அதில் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஏற்கனவே அதிமுகன்னு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு. இவருடைய கட்டமைப்பு தேவைப்படாது என்பதுதான் தமிழ்நாடு தேர்தல் 2026 உணர்த்த போகிற செய்தி. காஞ்சிபுரத்துல நான் பேசினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இலவசத்துக்கு எதிரானவன் கிடையாது. ஆனா இவங்க பாருங்களேன், இந்த மாதிரி திட்டங்களை கொடுத்துட்டு ஓசின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டியலே போடுறாரு. வீடு இல்ல, வீடு கொடுப்போம்னு சொன்னா அதை கொடுத்துட்டோன்றாங்க. ஆனா வாடகை வீட்டுல ஆள் இல்லையா, தனிநபர் வருமானம் எல்லாத்துக்கும் நீங்க காலிப்படையில நிரப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுறாரு. அதாவது பேச்ச திரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, நீங்க பேசுறது என்ன செய்தின்றத உள்வாங்கி அதற்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்க பேசுறதே அடுத்தவன் பேசுறத காப்பி அடிச்சு பேசுற ஆளு உங்க பேச்ச திரிக்கிறது. திருச்சி நான் கூட அடுத்த கூட்டம் திருச்சிக்கு வர போறாருன்னு நினைச்சேன். அப்புறம் தான் சொல்றாரு இல்ல பேச்ச திருச்சி அப்படின்னு. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ பேச்ச திரித்து பேசுறதான் சொல்றாரு. அவருக்கு திருச்சிக்கே வித்தியாசம் தெரியல சார். நான் அதுக்குள்ள போக விரும்பல. அவர் திரைப்பட வசனங்களை மனப்பாடம் பண்ணி பேசி பழக்கப்பட்டவர், அதனால மனப்பாடம் பண்ணி பேசுறாருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். நீங்க இலவசத்தை விமர்சனம் செய்துதான் பேசுனீங்க. உங்களுடைய பேச்ச நீங்களே எடுத்து போட்டு பாருங்க வீடியோவை. நீங்க வீட்டுல ஓய்வா தானே இருக்கீங்க எல்லா நேரத்துல. நீங்க என்ன வேலையாவா இருக்கீங்க? இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வர்ற நேரம் போக மீதி நேரம் ஓய்வுல தானே இருக்கீங்க. நீங்க உட்கார்ந்து உங்களுடைய வீடியோவை நீங்களே கேளுங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியும். இன்னொன்னு, நான் இலவசத்துக்கு எதிரானவன் இல்ல. ஓசின்னு சொல்றாங்க. அதை நான் கண்டிக்கிறதுக்கு வந்திருக்கேன். கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சீங்க சார். உங்க படம் சர்க்கார்ல தான் சார் நீங்க ஃப்ரீ பீஸ் பத்தி பேசின செய்தி வைரல் ஆச்சு. இளைஞர்கள் மத்தியில அரசினுடைய உதவியை பெறுவது அவமானம் என்கிற எண்ணத்தை விதைத்ததே உங்களுடைய படம் தான். நீங்க மறந்துட முடியுமா? இல்ல என்னோட படம் இல்ல சர்க்கார் நீங்க சொல்லிடுவீங்களா? அதுல பேசின வசனங்களையும் திருச்சி பேசிட்டாங்களா யாரும்? அந்த படத்துல அந்த காட்சிகளை பார்த்துட்டு தன்னுடைய ரசிகர்கள் அத்தனை பேருமே இலவச டிவி, இலவச மிக்சி எல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்க, எரிச்சாங்க. அதை விஜய் தடுத்து ஒரு அறிக்கை கூட விடல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரசியலாவே பேசுவோம். அரசியலுக்கு முந்தைய விஜயினுடைய கதையெல்லாம் பேசுனா நிறைய கதை பேச வேண்டியிருக்கும். அவர் சோப்பு போட்ட கதையெல்லாம் பேச வேண்டி வரும். அது நம்முடைய தகுதிக்கு சரியா இருக்காதுங்கிறதுனால அதை நம்ம விட்டுருவோம். மொத்தத்துல அவர் துவக்கத்திலிருந்தே தமிழ்நாடு எப்படி முன்னேறியது என்கிற அந்த வழித்தடம் பற்றிய எந்த விதமான புரிதலும் இல்லாதவராக இருந்தாருங்கிறது தான் இந்த சர்க்கார் கதையினுடைய பின்னணி.
இன்னைக்கு ஏதோ இலவசங்களுக்கு எதிராக, நலத்திட்டங்களுக்கு எதிராக அவர் பேசவில்லைன்னு ஒரு நாடகத்தை ஆடுறாருல, அந்த எதிர்ப்பு அன்னைக்கு வலுவாக இல்லைன்னா இன்னைக்கு ஈரோட்லயும் அதையே பேசியிருப்பார். எதிர்ப்பு வலுவாக வந்துருச்சு. இலவசங்கள் குறித்து விமர்சனம் பண்ணா அந்த விமர்சனம் ஒரு மோசமான விமர்சனம்ங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அது உண்மையிலேயே இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற விமர்சனம்ங்கிற அந்த பேச்சு இருக்குல்ல, அது இன்னைக்குதான் விஜய்க்கு புரிஞ்சிருக்கு. அது நம்மை போன்றவர்கள் ஆற்றிய எதிர்வினையினுடைய வெளிப்பாடு. அந்த எதிர்வினை இல்லைன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கும் ஈரோட்டுக்குள்ள அவர் என்ன பேசியிருப்பாருன்னா இலவசங்களை எதிர்த்து பேசியிருப்பார். நீங்க இலவசங்களை கொடுத்துதான் ஓட்டு வாங்குறீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஓட்டு வாங்குவதற்காக அல்ல இலவசங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. கொஞ்சமாவது அரசியலை படிக்கணும்னு நினைக்கிறேன் நானு. மாநில முன்னேற்றம் குறித்து சிந்திக்கிற எந்த முதலமைச்சராக இருந்தாலும் இலவசத்தால் எல்லாவற்றையும் தர வேண்டும் என்று கருதுவார்களேயானால் அது அந்த மாநிலத்தினுடைய அடித்தளம் என்று பொருள். நீங்க எனக்கு இலவசமா கல்வி கொடுத்தது மாநில அரசு, 2 அரசும் கொடுத்துச்சு. அதிமுக அரசும் கொடுத்துச்சு, திமுக அரசும் கொடுத்துச்சு. நான் இன்னைக்கு படிச்சு வருமான வரி கட்டுறேன். நான் இன்னைக்கு படித்து வாங்குற பொருள்ல ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டிக்கிட்டு இருக்கேன். அதன் மூலமாக மாநிலத்துக்கு எவ்வளவு வருவாய். இதற்கு முன்பு என்னுடைய தந்தையாருக்கு அவ்வளவு வாங்குகிற திறன் இருந்ததா? இல்ல. அப்ப வாங்குகிற திறனை இன்னைக்கு நான் பெறுவதற்கு நான் படித்த படிப்பு தானே அடித்தளமாக இருந்தது. அந்நிய செலாவணியில் என்னுடைய பங்களிப்பு இன்னைக்கு இருக்குல்ல, நான் வெளிநாடுகளில் சம்பாதிக்கிற பணம் இருக்குல்ல, அது எங்க இருந்து வந்தது? என்னுடைய படிப்பின் மூலமாக வந்ததுதான். அப்போ எனக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு என்கிட்ட 30 ரூபாய் வசூலிக்குது அரசு. நான் 30 ரூபாய் வருமானத்தை அரசுக்கு கொடுக்குறேன். அதுக்கு அந்த 10 ரூபாய் முதலீடாக அமைந்தது. இப்படித்தான் நீங்க இலவசங்களை புரிஞ்சுக்கணும். இது அரசியல் தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஆனா இவருக்கு அரசியலும் தெரியல, இலவசங்கள் குறித்த புரிதலும் இல்லைன்றதுதான் அவருடைய இன்றைய ஈரோடு உரையும் உணர்த்தி இருக்கக்கூடிய செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன். இதுல சினிமா பத்தி நீங்க பேசுனதுனால ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் செங்கோட்டையன் பத்தி பேசிட்டு இருக்கும் போதே ஒரே வாரத்துல முடிச்சுட்டு நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் கேரக்டரே புரிஞ்சுக்கிற மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை நோக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு. அதற்கு இது மட்டும் சினிமா டைலாக் இல்லையா, நீங்க பேசுவது என்ன, உங்க கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்கிறது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுல உங்க கேரக்டர் புரிஞ்சுக்கிறதா, இல்ல பெண் பாதுகாப்புல உங்க கேரக்டர் புரிஞ்சுக்கிறதா, இல்ல கொள்ளையடிக்கிறதுல கேரக்டர் புரிஞ்சுக்கிறதா அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கிறார். அதை எப்படி பார்க்கறீங்க சார்? உங்க கேள்விக்கு நீங்க பதில் எழுதுங்க சார். உங்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களோ அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீங்க அமித்ஷாவுடைய கேள்விக்கு பதில் சொல்றீங்க. அதுக்கு அமித்ஷா இருக்காரு, அவருடைய ஏஜென்ட்டுகள் இருக்காங்க, அண்ணாமலை இருக்காரு, நயினார் நாகேந்திரன் இருக்காரு, அவங்க பாத்துக்குவாங்க சார். உங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்னொன்னு, வசனம் பேசுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, உங்கள் பேச்சினூடாக வசனம். இப்ப நான் கூட நிறைய வசனம் இடையில வாய்ப்பு இருந்தா பேசுவேன். திடீர்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அது தப்பு இல்ல. ஆனா பேச்சையே வசனமா பேசுறது இருக்குல்ல, அதுதான் இங்க பிரச்சனை. முதலமைச்சர் பேச்சினூடாக வசனத்தை, திரைப்பட வசனத்தை சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய மேடை பேச்சையே திரைப்பட வசனமாகத்தான் பேசுறீங்க. நீங்க திரையில தோன்றி என்ன பேசுவீங்களோ அததான் இன்னைக்கு கேரவன் மீது ஏறி நின்று நீங்க பேசியிருக்கீங்க. நீங்க பேசுறதுல அரசியல் செய்தி ஏதாவது இருக்கா? வாய்ச்சவடாலும் வசனமும் தான் இருக்கு. அப்ப இதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இன்னொன்னு, நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்த கட்டமா அண்ணன் செங்கோட்டையன் மேல இன்னைக்கு ஒரு வருத்தத்துக்கு உள்ளாயிட்டாரு விஜய். அதான் யதார்த்தமான உண்மை. செங்கோட்டையன் பத்தி ஒரு வார்த்தை தான் சொன்னாருன்னு நீங்க 2 முறை கேள்வி கேட்கும் போது சொன்னீங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையனை பத்தி நிறைய சொல்லி இருக்கலாம் அவரு. செங்கோட்டையன் என்ன பண்ணிட்டாரு, இவர் கட்சியில சேர்ந்தாருன்னு பார்த்தா திடீர்னு விஷால் கட்சியில சேர்ந்திருக்கான்னு இப்ப ஈரோட்டுல பிரகடனப்படுத்திட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, புரட்சி தலைவின்னு சொல்ல வந்தாரு. அவரு பழக்க தோஷத்துல அந்த புரட்சி தலைவின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்புறம் புரட்சி தலைவின்னு சொல்ல வந்தவர் டக்குன்னு மாத்தணும்ல. விஜய் தானே அடுத்த முதலமைச்சர், அரியணையில ஏற போறவரு, அவர் விஷால் அரியணையில ஏற போறாருன்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் சார் சொன்னார் அவரு. புரட்சி தளபதிங்கிற பட்டம் யாருக்கு கொடுத்திருக்காங்க திரைத்துறையில? விஷாலுக்கு கொடுத்திருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, புரட்சி தளபதியினுடைய ஆட்சி அமையும் 2026. அப்ப விஷாலோட ஆட்சி அமைய போகுதுன்றது தானே. விஜய் உள்ளுக்குள்ள கேரவன்ல உட்காந்து டென்ஷன் ஆயிட்டாரு. ஏண்டா, உங்களை கட்சியில நான் சேர்த்து இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நான் வர்றேன்னு சொல்லி என்னுடைய உச்ச நட்சத்திர அந்தஸ்தை விட்டுட்டு நான் இங்க நிக்கிறேன். நீங்க விஷால முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை செங்கோட்டையன் செஞ்சிருக்காரு. செங்கோட்டையன் மேல கோபம் ஆயிட்டாரு. அதனாலதான் ஒரே வார்த்தையில செங்கோட்டையன் பத்தி பேசிட்டு அவர் நிறுத்திக்கிட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்னு, செங்கோட்டையன் அட்டர் ஃபிளாப் ஆயிட்டாரு சார். இன்னைக்கு செங்கோட்டையன் ஃபெயிலியர். செங்கோட்டையனுக்கு இருந்த இமேஜ் எல்லாம் இன்னைக்கு உடைஞ்சு சுக்குநூறா போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதாவினுடைய டூர் பிளான வியூகம் வகுத்து தருகிற கிங் மேக்கர் டூர் பிளான்லன்னு பேர் எடுத்திருந்தாரு செங்கோட்டையன். இன்னைக்கு அலங்கோலம் ஆகி போச்சு செங்கோட்டையனுடைய வியூகம். செங்கோட்டையனுடைய ராஜதந்திரம் சந்தி சிரிச்சு போச்சு. உட்கார சேர் இல்ல. வந்த கூட்டம் எத்தனை மணிக்கு? விடிய காலில 4 மணிக்கு ஓடி வர்றாங்க.
மேல ஏறி திரும்பவும் மின்கம்பியில நின்னுட்டாங்க. மின்சார விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிற கம்பியில ஏறி நின்னுட்டாங்க. அலங்கோலமான கூட்டத்தை இன்றைக்கு நடத்தி தன்னுடைய இமேஜை மொத்தமாக இழந்து விட்டு நிற்கிறார் செங்கோட்டையன்றத ஈரோடு கூட்டம் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிற செய்தி. ஈரோடு அப்படின்னாவே தந்தை பெரியார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. விஜய்க்குமே கொள்கை தலைவர் தந்தை பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய புசி ஆனந்தா இருக்கட்டும், அருண்ராஜா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கட்டும், யாருமே பெரியாரை பற்றி பேசவே இல்லை அவங்களுடைய பேச்சுல. விஜயாவது பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எடுத்த உடனே காளிங்கராயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாற்று கதைகளை பேச ஆரம்பித்தார். அதற்கு பின்னாடி ஒரு சாதி அரசியல் இருக்கு அப்படின்ற பார்வை இருக்கு. இரண்டாவதாக தான் இவரை பற்றி பேசி முழுவதுமாக பேசி தாயோடைய சப்போர்ட் இருந்தா எதையும் சாதிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இரண்டாவது தான் பெரியாரை பற்றி பேசுகிறார். அது சில துணுக்குகளை மட்டும்தான் பேசுறதை பார்க்க முடிஞ்சு. விஜய்க்கும் பெரியாருக்கும் ஒத்து வராது அப்படின்றத புரிஞ்சுக்கிறலாமா? அவருடைய எண்ண ஓட்டம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியை இது பண்ணி ஒவ்வொரு தொகுதியாக போய் வாக்குகளாக மாற்றணும் அப்படின்றதுதான் அவருடைய எண்ணமா இருக்கா? இல்ல, விஜய்க்கு பெரியார் பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் விஜயினுடைய அரசியலில் இருக்கிற சிக்கலே. நீங்க பெரியார ஒரு ஐகானா போர்ட்ரேட் பண்ணி வைக்கிறது இல்ல, ஒரு படமாக வைத்துக் கொள்வது அல்ல. பெரியாரினுடைய தத்துவங்களை, பெரியார் என்னவெல்லாம் பேசினார் என்பதை உள்வாங்கி கொண்டு நீங்கள் இயங்கணும். பெரியார் சக மனிதனை மனிதனாக மதிக்க சொன்னாரு. காவல்துறை அடிச்சா அடி வாங்கிக்கன்னு சொன்னார். உலகத்திலேயே காவல்துறை உங்களை அடிக்குமானால் எந்தெந்த இடத்துல எல்லாம் நீ காவல்துறையிட்ட அடி வாங்கிக்கலாம்னு ஒரு இடத்த உடலில் வரையறுத்தவர் பெரியார் தான். உன் புட்டத்துல அடி வாங்கு, அங்கதான் சதைகள் அதிகமா இருக்கு, எலும்பு முறிவு ஏற்படாதுன்னு சொன்ன இப்படி ஒரு தலைவரை நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது. டிஎஸ்பியே உத்தரவு போட்டாலும் நிக்காம கேரவன் போவோம், ராங் ரூட்ல போகுங்கிற தத்துவத்தை வைத்திருக்கிற விஜய்க்கு பெரியார் என்ன சொன்னாருங்கிறத உள்வாங்கினாதான் பெரியாரை பத்தின புரிதல் வரும். நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு சாதிய ஓட்டு வேட்டையாடுவதற்காக இப்படிப்பட்ட அப்பட்டமான உண்மைதான் சார். நீங்க ஈரோட்ல போய் இறங்கின உடனே உங்களுக்கு தன்னியல்பாகவே திராவிட இயக்க சிந்தனையும் பெரியார் குறித்த புரிதலும் இருக்குன்னா, ஈரோட்டுக்குள்ள இறங்கின உடனே பெரியார் தானே ஞாபகத்துக்கு வரணும். காஞ்சியில இறங்கின உடனே அண்ணா தானே உங்க ஞாபகத்துக்கு வரணும். அப்போ பெரியார் உங்கள் ஞாபகத்துக்கு வர்றாம வேறொருவர் உங்கள் ஞாபகத்துக்கு வர்றாரு, அவர் பத்தின கதையை ரொம்ப சிலாகித்து நீங்க சொல்றீங்கன்னா, உங்களிடத்துல மண்டி இருக்கிற அந்த சாதிய பார்வையும் அந்த சாதிய ஓட்டுகளை குறிவைக்க வேண்டும் என்கிற அற்ப எண்ணமும் தான் உங்களுடைய மேடை பேச்சில் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கு. அதுல கூட எனக்கு நிறைய முரண்கள் இருக்கு. அம்மாவோட துணை இருந்தா அம்மா பேச்சை கேட்டா எவ்வளவு பெரிய வெற்றியை வேண்டுமானாலும் பெறலாம். நீங்களே அம்மா பேச்சை கேட்காத புள்ள சார். உங்க அம்மா கதறி இருக்காங்க, என் புள்ள என்கிட்ட போன்ல கூட பேச மாட்டேங்கிறான்னு. உங்க அப்பா சொல்லியிருக்காரு, என் பிள்ளைக்கு எனக்கும் உறவு அருந்து போச்சுங்க, உறவை அறுத்து விட்டதே இந்த ஆனந்த் தாங்கன்னு உங்க பொதுச் செயலாளரை பார்த்து சொல்லியிருக்காரு. உங்களுக்காக உங்க பேர்ல ஒரு கட்சியை துவங்கினப்ப உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க. உங்க அம்மாவை பொருளாளரா போட்டோன்னு உங்க அம்மா உங்களுடைய நெருக்கடியால ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க, எனக்கும் அந்த பொருளாளர் பதவிக்கு சம்பந்தம் இல்லைன்னு. உங்க அப்பாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்க. இப்படியெல்லாம் தன்னுடைய பெற்ற எடுத்த பெற்றோர்களை கேவலப்படுத்திய புள்ள நீங்க தாய் மகன் பாசம் பத்தி, தாய் துணையாக நின்னா எவ்வளவு பெரிய வெற்றி வேணுமோ பெறலாங்கிறத பத்தி எல்லாம் பேசலாமா சார்? அதுக்கு உண்டான யோகிதை இருக்கா சார் முதல்ல உங்களுக்கு? மொத்தத்தில் விஜயினுடைய இன்றைய ஈரோடு கூட்டம் என்பது ஒரு கேலி கூத்து என்பதைத்தான் இந்த மேடை உணர்த்தி இருக்கிறார். உதாரணமாக, பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அறிக்கை. அதற்கு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியே பள்ளிக்கல்வித்துறை சார்பிலே மிக நெடிய விளக்கம் கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் அண்மையிலே விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிப்பதில்லை, அதில் தமிழ்நாடு அரசு வாக்குறுதியை தவறி இருக்கு, அதே போன்று நெல்லுக்கு இவ்வளவு இழப்பீடுகள் தரேன்னு ஒன்றிய அரசு சொன்ன போதும் அந்த இழப்பீடுகளை மாநில அரசு வாங்கி கொடுக்கல அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சார். அதுக்கும் தமிழ்நாடு அரசு சார்புல நலத்திட்ட உதவிகளை துவங்கி வைத்து முதலமைச்சர் பதில் சொல்லி பேசிட்டார். அதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ஊக்கத்தொகையை 156 ரூபாய் அந்த சன்ன ரக நெல்லுக்கும் சாதா நெல்லுக்கு 130 ரூபாய் கொடுக்கணும்ன்றது தமிழ்நாடு அரசு வைத்த கோரிக்கை. ஆனா ஒன்றிய அரசு அதுல என்ன பண்ணாங்கன்னா, சன்ன ரக நெல்லுக்கு 156 ரூபாய் கேட்ட இடத்துல 70 ரூபாய் தான் கொடுத்தாங்க குவிண்டாலுக்கு.
அதே போன்று 130 ரூபாய் கேட்ட சாதா ரக நெல்லுக்கு வெறும் 50 ரூபாய் தான் கொடுத்தாங்க குவிண்டாலுக்கு. இது ஒன்றிய அரசினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையில் இருக்கிற போக்கு. இதை யாரு கண்டிக்கணும் அப்படின்னு கேட்டா ஒன்றிய அரசை கண்டிக்கணும். ஆனா நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கண்டிச்சாரு. அதையே தான் இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சிக்கிறது, விவசாயிகளினுடைய இதுல உற்பத்தியில கவனம் செலுத்துறது இல்லை இந்த அரசுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை போகிற போக்குல நயினார் நாகேந்திரனுடைய அறிக்கையிலிருந்து எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கைக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, பிறப்பு விகிதங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. மற்ற மாநிலங்கள் மாதிரி அல்ல நம்ம மாநிலங்களினுடைய பிறப்பு விகிதம்ன்றது. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்தாரு இல்லையா? அப்ப ஆகஸ்ட் 14ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 37,595 அரசு பள்ளிகள், 7,289 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 12,929 தனியார் பள்ளிகள், இது போக ஒன்றிய அரசினுடைய கேந்திர வித்யாலயா ஒரு 65 பள்ளி, மொத்தமாக 58,924 பள்ளி தமிழ்நாட்டுல இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த 58,924 பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தணும்ல. இப்ப இந்த மாணவர் சேர்க்கை எதன் அடிப்படையில நடத்துவாங்க? மாணவர்கள் பிள்ளைகள் இருந்தாதானே நடத்த முடியும். இப்ப பிள்ளைகள் இல்லாம போறாங்க. ஏன் பிள்ளைகள் இல்லாம போறாங்க? இதுல விஜயினுடைய தவறான புரிதல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியே தவறான புரிதலோட ஒரு அறிக்கை கொடுத்துறாருன்றப்ப விஜயை போய் நம்ம குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை அப்படியே காப்பி அடிச்சவர் தானே விஜய். என்னன்னா, நீங்க பள்ளிகள் மூடுனதை பத்தி பேசியிருக்கீங்க. ஆனா பள்ளிகள் ஏன் மூடுனாங்க? நிதி வருவாய் இல்லாம மூடி இருக்கிறாங்களா பள்ளிகளுக்கு? இல்ல அரசினுடைய எந்த விதமான துணையும் இல்ல, அரசு எங்களை கவனிக்க மறுக்குது, எங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசு உருவாக்கி கொடுக்கலன்னு மூடிட்டாங்களா? இல்ல வேற ஏதாவது சிக்கல்னால மூடிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, ஒன்றிய அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்திய மக்கள் தொகை மதிப்பீட்டை நடத்துறாங்க. எப்ப நடத்துறாங்க? 2020 ஜூலை மாசம் நடத்துறாங்க. அதுல சொல்றாங்க, 1,21,00,000 பேர், அதாவது நம்ம பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கை 1,21,00,000 பேர். இது மாநில அரசினுடைய கணக்கு. இப்ப இந்த 1,21,00,000 பேர் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, இது எல்கேஜில இருந்தே தொடங்குது. பால்வாடின்னு சொல்ற இந்த அரசு பள்ளிகள்ல அதுல இருந்தே துவங்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2011 பிள்ளைகளினுடைய பிறப்பு சதவீதம், குழந்தைகள் பிறப்பு சதவீதம் எப்படி இருந்ததுன்னா 10.74 லட்சமா இருக்குது புதிய வரவுகள். அப்போ 2011 10.74 லட்சமா இருந்தது. 2021 9.5 லட்சமா மாறிடுச்சு. அப்ப கிட்டத்தட்ட 1 லட்சம் குழந்தைகள் பிறப்பு குறைஞ்சிச்சு. இதை நம்ம கண்கூடாவே பாக்குறோமே. எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு 4 பிள்ளை, ஆனா எனக்கு ஒரு பிள்ளை தான், என் தம்பிக்கு ஒரு பிள்ளை தான். இப்ப நீங்க இதை எதன் அடிப்படையில எடுப்பீங்க? அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு மதிப்பீட்டுல ஒரு விவரத்தை ஒன்றிய அரசு சொல்லுது. 2024 தமிழ்நாட்டுல குழந்தைகளினுடைய பிறப்பு விகிதம் 7.54 லட்சமாகத்தான் இருக்கும். ஏறக்குறைய 15 ஆண்டுகள்ல 2.5 லட்சம் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப 2.5 லட்சம் குழந்தைகளினுடைய பிறப்பு ஆண்டொன்றுக்கு குறையுது அப்படின்னு சொன்னா எங்க இருக்காங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு? இப்ப அரசு பள்ளிகள் தேவை இருந்தா புதிய பள்ளிகள் திறக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கு. ஆனா மாணவர்கள் சேர்க்கை இல்லாமலேயே 233 பள்ளிகளை பிளாங்கா வச்சிருக்க வேண்டிய ஒரு நிலைமை. இதுல அரசு பள்ளிகள் மட்டும் இல்ல, இதுல தனியார் பள்ளிகளும் அடக்கம். இதை கணக்குல கொண்டுதான் 207 பள்ளிகளை அரசு மூடுச்சு அப்படிங்கிற விவரத்தை பள்ளிக்கல்வித்துறை விவரமாக சொல்லியிருக்காங்க. மீண்டும் அதையே தூசி தட்டி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு மேடையிலே பேசி கைத்தட்டல் விசில் எல்லாம் வழக்கம் போல விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. மொத்தத்தில் விஜய் நயினார் நாகேந்திரனையும் எடப்பாடியும் கலந்து செய்த கலவையாக இன்றைக்கு மேடையில் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அவருடைய மேடை சொல்லி இருக்கிற செய்தி. நிகழ்ச்சிகள் கொண்டு பல்வேறு தகவலை நம்ம பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.